1970 காலகட்டங்களில் எம்ஜிஆர் திரைப்படங்களிலும் அரசியலிலும் உச்சத்தில் இருந்தார். அவரை ஒரு தெய்வம் போல வணங்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டின் எல்லா மூலைகளிலும் இருந்தனர். அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை இளைஞர் ஒருநாள் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் என் தெய்வம். நான் என் நம்பிக்கைக்காக பாத யாத்திரை செய்து சென்னை வந்து உங்களை நேரில் பார்க்கப் போகிறேன் என்று. அந்த இளைஞர் உண்மையிலேயே தஞ்சாவூரில் இருந்து சென்னை வரை நடந்தே வந்தார். சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் மழை, வெயில் என எதையும் பொருட்படுத்தாமல் அவர் சென்னை வந்ததும் ரசிகர் மன்றம் வாயிலாக அந்த தகவல் எம்ஜிஆருக்கு சென்றது. எம்ஜிஆர் உடனே அந்த ரசிகரை அழைத்து சந்தித்து பேசினார். அப்போது அந்த இளைஞர் கண்ணீருடன் சொன்னார், அண்ணா, என் வீட்டுக்கு கூரை கூட இல்லை, ஆனால் என் மனசு உங்களைச் சேர்ந்தது என்று. அதை கேட்ட எம்ஜிஆரின் முகம் மெதுவாக அமைதியானது. அவர் அங்கேயே தன் உதவியாளரிடம் சொன்னார், அவனுக்கு ஒரு சிறிய வீடு வாங்கி கொடு, ஆனா இதை பற்றி பத்திரிகைகளுக்கு சொல்லக்கூடாது என்று. உடனே அந்த இளைஞருக்கு சென்னை புறநகர் பகுதியில் ஒரு சிறிய வீடு வாங்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை பற்றிய செய்தி எந்த ஊடகத்திலும் வெளியாகவில்லை. பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ரசிகரே ஒரு பேட்டியில் இதை வெளிப்படுத்தினார். இதுபோல் எம்ஜிஆரை பற்றி பல தெரியாத தகவல்களை நமது சேனலில் ஒரு முழு காணொளியாக வெளியிடப்பட்டுள்ளது. நிச்சயம் சென்று காணுங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.